ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் நமக்கு முன்னே கடந்து போயிருக்கிற பரிசுத்தவான் ஜோஷுவா ஐயா கூட பழகும் வாய்ப்பை இந்த பூமியிலே தேவன் தந்தார். ஐயா பீட்டர் ஐயா மூலமாக ஐயாவோடு நெருக்கமானேன். பீட்டர் ஐயா சொன்னது போல பல்வேறு இடங்களிலே பீட்டர் ஐயா அழைத்து கொண்டு போன பல தேசங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை பரப்பும்படியாக, நற்செய்தியை சொல்லும்படியாக நாங்கள் கடந்து போன இடங்களிலெல்லாம் ஐயாவோடு நல்ல ஒரு நெருக்கம் உண்டானது. ஐயா பூமியில் இருந்த நாட்களில் இந்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சபையாரோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியான வாய்ப்புகளை ஐயா பூமியில் இருந்தபொழுது தந்தார். அவருடைய ஓட்டம் எவ்வளவு காலம் ஓட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தாரோ அவ்வளவு காலம் அவர் ஓடி முடித்தார். அவருடைய விட்டு சென்ற திருச்சபை, அவருடைய குடும்பம் இரண்டையும் தேவன் பொறுப்படுத்திக் கொண்டார். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும்படி பாஸ்டர்மாவை தேவன் இந்த பூமியிலே நமக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் வழியாக தேவன் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை பாஸ்டர்மா வழியாக சபையிலும் தேசத்திலும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆளுகையும் தெய்வீக அதிகாரமும் பாஸ்டர்மாவின் வழியாக தேவன் வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த பவுல் தேவனுடைய திருச்சபையை பற்றிய ஒரு தரிசனம் பெற்றவர். ஐயா பீட்டர் ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதி உணர்த்தின இந்த வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்தினார்கள். உலகத்திலே அநேக சபைகள் இருக்கிறது. எல்லா சபைகள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த எல்லா சபையும் ஒரே சபையாக மாற வேண்டும். அந்த ஒரே சபையைத்தான் சரீரமாகிய சபை என்று பவுல் குறிப்பிடுகிறார். என்ன சரீரம்? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். 1 கொரிந்தியர் 12:27 நீங்கள் அவருடைய சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ சரீரம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருப்பாரானால் அவருக்கு ஒரு உடல் தேவை, சரீரம் தேவை. அந்த உடலாக, அந்த சரீரமாக சர்வதேச திருச்சபைகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதை பரலோகத்தின் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். சரீரமாக சபையாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பவுல், திருச்சபையை குறித்த தரிசனம் பெற்ற பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே
தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த சரீரமாகிய சபை எத்தனை அலங்கார பெயர்களை உடையதாக இருக்கிறது. ஒரு 5 அலங்கார பெயரை பவுலடியார் குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே சரீரமாகிய சபை என்று எழுதி கொண்டு வருகிறவர் 1 அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் சரீரமாகிய சபை என்று பதிவு செய்கிறார். 5ஆம் அதிகாரத்திலே இந்த சபை கிறிஸ்துவின் மனைவி என்று பதிவு செய்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே அவருடைய சபை கிறிஸ்துவின் சேனை, இராணுவம் என்று பதிவு செய்கிறார். மொத்தம் 6 அதிகாரங்களை உள்ளடக்கியது எபேசியருக்கு எழுதின நிருபம். ஒவ்வொரு அதிகாரங்களிலும் திருச்சபையினுடைய அலங்கார பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடும் பொழுது ஒரே நகரம் என்று குறிப்பிடுகிறார் அவருடைய சரீரமாகிய சபையை. 2வது தேவனுடைய வீடு என்று குறிப்பிடுகிறார். 3வது மாளிகை என்று குறிப்பிடுகிறார். 4வது ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். 5வது வாசஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார். முழு உலகத்திலும் சர்வதேசத்திலும் ஒரு சபை கட்டப்படுகிறது. அந்த சபை வெவ்வேறு பெயர்களிலே அது அறியப்பட்டு வருகிறது. அதை எல்லா சபைகள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். இந்த சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், நகரமாக்கப்பட வேண்டும், வீடாக மாற்றப்பட வேண்டும், மாளிகையாக மாற்றப்பட வேண்டும், ஆலயமாக மாற்றப்பட வேண்டும், வாசஸ்தலமாக மாற்றப்பட வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 22 முடிய பதிவு செய்கிறார். சபை இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபைக்கு விரோதமான சக்திகள் இருக்கிறது, அதை பாதாளத்தின் வாசல்கள் என்று இயேசு குறிப்பிட்டார். அவர் கட்டுகிற சபைக்கு விரோதமாக எதிராக கிரியை செய்கிற செயல்படுகிற கண்ணுக்கு புலப்படாத சில தீய சக்திகள் உண்டு. கண்ணுக்கு புலப்படுகிற மனுஷர்களை அந்த ஆவிகள் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். இந்த மனிதர்கள் வழியாக இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த ஆவிகளை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும், அதோடு போராடி ஜெயிக்க வேண்டும். போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, பரீட்சை இல்லாமல் வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் மூவ் ஆகி போக முடியாது. யுத்தத்தை கண்டு மனமடிவாகக்கூடாது, போராட்டங்களை கண்டு பின்வாங்கக்கூடாது, எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. அவைகளோடு முட்டி மோதி சண்டையிட்டு யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். சபைக்கு அந்த இடத்தை தேவன் தந்திருக்கிறார் என்பதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடு வான மண்டலங்களில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த முழு உலக மனித சமுதாயத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவிகளோடும் திருச்சபைக்கு யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்திலே பங்கெடுக்கும் பொழுது சோர்ந்து போய்விடக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, மனம் மடிந்து ஒதுங்கிவிடக்கூடாது. எதுக்குடா நமக்கு வம்பு, ஏன்னா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. யுத்தம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் யுத்த வீராங்கனைகளாக, யுத்த வீரர்களாக முன்னணியிலே போக வேண்டும். அதற்காக யுத்தங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, எதிர்ப்புகளும் விரோதமான சக்திகளும் எழும்பும் பொழுது மனமடிவாகி படுத்து விடக்கூடாது. போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை என்று சொல்லி படுத்து விடக்கூடாது. படுக்க வைப்பான் பிசாஸ். அரசாங்கத்தை கையில் எடுத்தான் எலியாவின் நாட்களிலே. ஆகாப்புடைய அரசாங்கம். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், எலியாவின் தலை எலியாவின் உடலில் இருக்காது,
தலை வேற, துண்டமாக வேற வேணும், பிச்சிருவோம், தூக்கிடுவோன்ட்டான். அதோட பயந்துட்டான். போய் ஊழியத்தை விட்டுட்டு வனாந்தரத்தில் போய் ஒரு சூறச்செடிங்களை படுத்துட்டு, போதும் கத்தாவி, நான் ஊழியம் செஞ்சது போதும், தீர்க்கதரிசனம் சொன்னது போதும், கான்ஃபரன்ஸ் நடத்துறது போதும், கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்னு சொல்லி மக்களை ஒருநிலைப்படுத்துறது போதும், வானத்தை அடைத்தது போதும், மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணி நிறுத்துறது போதும், வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி இருமனம் உள்ளவர்கள், இரு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒரே சிந்தைக்குள்ளே கொண்டு வந்தது போதும் என்று சொல்லி படுத்து விட்டான். பத்தியில இப்போ அரசாங்கத்தை பிசாசு கையில் எடுக்க மாட்டானா? அதிகாரிகளை கையில் எடுக்க மாட்டானா? அமைச்சர் பெருமக்களை கையில் எடுக்க மாட்டானா? ஐஏஎஸ்களையும் ஐபிஎஸ்களையும் எடுக்க மாட்டானா? எடுப்பான். அதான் எபிசியர் 6:12 எடுப்பான். எடுக்கும் பொழுது எதிர்ப்புகள் வலுக்கும், நம்மால் முடியாதுன்னு சொல்லி படுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளும். படுக்க விடமாட்டார் கர்த்தர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எலியாவை அழைத்த தேவன் தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, ஓடு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் உனக்கு வேலை இருக்கிறது, இன்னும் உன் ஊழியம் முடிவடைந்து விடவில்லை, தொடர வேண்டிய ஊழியம் இருக்கிறது, நீ படுத்தது போதும், ஊழியம் செஞ்சது போதும் என்று நீ சொன்னாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்தது போதும், ஒதுங்கினது போதும், ஊரமாய் நின்றது போதும், இழந்திரு, நீ போக வேண்டிய தூரம், இன்னும் பயணப்பட வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறது, தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு படுத்து கொண்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி கொண்டு இருக்கிறாய். காரணம் எதிர்ப்புகள், விரோத சக்திகள். அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவையா அப்படிங்கிறான். சொல்லுவான், சொல்லட்டும்னு சொல்லி கர்த்தர் அனுமதிப்பார். அப்பொழுது எலியாவே, நீ படுத்து விடக்கூடாது, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, நீ பயணிக்க வேண்டிய காலங்கள் இன்னும் இருக்கிறது, நீ சந்திக்க வேண்டிய நபர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நீ உள்ளே கொண்டு வரணும், அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும். ராஜாக்களாக தீர்க்கதரிசிகளாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எலியாவினிடத்திலே சொல்லி அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலையை பூமியிலே நிறைவேற்றின பிறகுதான் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளுதல், ராப்சர். அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரையும் கடந்து வருகிறது பரலோகத்தில் இருந்து. எலியாவும் எலிசாவும் பூமியிலே பேசிக்கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கடந்து போக வேண்டிய பாதைகளை கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ரதமும் குதிரையும் எல்லாம் அக்னி இறங்கி வருகிறது. அது இறங்கி இவர்கள் கிட்ட வருவதற்கு முன்பு ஒரு சுழல் காற்று கடுமையாக வீசுகிறது. சுழல் காற்றிலே இருவரும் பிரிக்கப்படுகிறார்கள். அந்த காற்று அப்படியே தூக்குது, தூக்கி உள்ள போடுது அக்னி ரதத்துக்குள்ள. அக்னி ரதம் அக்னி குதிரை பூட்டியது. பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பியிருந்தார். சுழற்காற்றிலே எலியாவை மட்டும் எடுத்துக்கொண்டு எலிசாவை தன்னுடைய ஊழியத்தின் பின் தொடர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக அவனை பூமியிலே வைத்துவிட்டு இவன் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அக்னிக்குள்ளே ஒரு மனிதனை வைக்கும் பொழுது அந்த அக்னி பரலோக அக்னி, தெய்வீக அக்னி அவனுடைய மாம்ச உணர்வுகளை உணர்ச்சிகளை பட்சித்து விடும். பரலோக சரீரமுடையவனாய் தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவ்விதமாக எலியாவின் ஊழியம் நிறைவடைந்தது. படுத்துவிடக்கூடாது. இந்த பூமியிலே வைக்கப்பட்ட காரியங்களில் ஓட வேண்டிய தூரங்கள் ஓடி ஆக வேண்டும். எதிர்ப்புகளை கண்டு படுத்துவிடக்கூடாது. எழுந்து ஓட வேண்டும் என்று அன்று தூதனை அனுப்பினார். இன்று தம்முடைய தாசன்மார்களை கர்த்தர் நம்மை அனுப்பி எழுப்பி ஓட வைக்கிறார். இன்னும் ஓட வேண்டிய தூரம் உண்டு. எதிர்ப்புகள் வந்துவிட்டது, போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை செஞ்சது போதும், பெந்தேகோஸ்தா இருந்தது போதும், சபைக்கு போனது போதும், வேதம் படித்தது போதும், ஜெபம் பண்ணது போதும் என்ன பிசாசு அந்த மைண்டை கொண்டு வருவான். அந்த தாட்ஸை செட் பண்ணி விட்டுருவான்.
நம்முடைய மைண்டில். போதும் அப்படி சொல்லுவான். அவன் சொல்கிற அந்த வாய்ஸ் மைண்டில் பதிவாயிரும். அப்புறம் உங்கள் ஹோல் பாடியவும் அதுதான் நடத்தும், அந்த சிந்தை தான் நடத்தும். அந்த சிந்தனைகள் பிடுங்கப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பிடுங்கி எறிவாராக. அந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளிருந்து பிடுங்கி எறிவாராக. வேரோடு பிடுங்கி போட்டார் என்று யோபு சொல்லுகிறான். பழைய நம்பிக்கைகள் பிடுங்கப்பட வேண்டும். இந்த உலக நம்பிக்கைகள் பிடுங்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய நம்பிக்கை தான் நமக்குள்ளே வேரூன்றி கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டுமையான சிந்தனையையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனதுக்குள்ளே வருகிற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகள், இதெல்லாம் தெய்வ சித்தத்துக்கு விரோதமானவைகள், சரீரமாகிய சபைக்கு விரோதமானவைகள், பரலோக தேவனுடைய மன விருப்பத்துக்கு விரோதமானவைகள். அப்படிப்பட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் நினைவுகளும் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்குமானால் இந்த ராத்திரி வேளையில் அது பிடுங்கப்பட வேண்டும். அது உனக்கு விரோதமானது, உன்னை தேவ சித்தம் செய்ய விடாது, உன்னை அடிமைப்படுத்தும். அது பிசாசு கொண்டு வந்து வைக்கிற சிந்தனை, அது இந்த ராத்திரி வேளையிலே பிடுங்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பாரானால், மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே இருப்பாரானால், அவருக்கு விரோதமான எந்த எண்ணத்தையும் எந்த வேற்றுமையையும் சிறைப்படுத்தும்படி நம்மை வழி நடத்துவார். ராத்திரி வேளையில் அது நடக்கணும். ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்க, சென்னை மாவட்டம் முழுவதும் வைக்கத்தான் செய்கிறாங்க. அது மாதிரி தான் இதுவும் ஒரு மீட்டிங் நினச்சிடக்கூடாது. இதில் பரிசுத்தாவியனுடைய வேலை நடக்கணும். அதற்கு நாங்கள் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிரியை செய்வதற்குரிய வழிகள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த வழிகளை பற்றி சிந்திக்கிற நேரம் தான் இந்த நேரம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை இறங்க பண்ணுவாராக. சிந்தனைகளில் மனதுக்குள்ள அந்த வேலை நடக்கணும். அது நடக்காமல் பாரம்பரியமாக ட்ரெடிஷனலாக சோசியல் மீட்டிங் ஒன்று வந்து உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டு காணிக்க போடுவாங்க. இன்னைக்கு காணிக்க வாங்கக்கணும், நான் போகிற எல்லா இடங்களையும் காணிக்க போட்டுருவேன். எடுப்பாங்க, இங்கே காணும் என்னன்னு தெரியல. நாளைக்கு எடுப்பாங்களா இல்லை நம்ம கொடுப்போமான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை வழி நடத்தட்டும். ரைட். சரீரமாகிய சபை முழு உலகத்திலும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. அது வெவ்வேறு பெயர்களிலே அறியப்பட்டு வருகிறது. எல்லா சபைகளை குறித்ததான கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். அப்போ என்ன சபை? சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபையை வெவ்வேறு பெயர்களிலே அலங்கார பெயர்களை கொண்டு அழைக்கிறார். எப்படி சூலமித்தியாளுக்கு அலங்கார பெயர்கள் தரப்பட்டிருக்கிறதே, ரூபவதியே, உத்தமியே, புறாவே, ராஜகுமாரத்தியே, என் பிரியமே என்று எத்துணை அலங்கார பெயர்களை கொண்டு தன்னுடைய மனமாற்றி அழைக்கிறார். அதுபோல பரிசுத்த பவுல் இந்த எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் அந்நியர் அல்ல, இந்த பூமியிலே நீங்கள் பரதேசிகள் அல்ல, நீங்கள் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே ஆலயம், ஒரே மாளிகை, ஒரே வாசஸ்தலம் என்று சொல்லுகிறாரே. இந்த பெயர்களின் அனுபவங்கள் இந்த சபைக்குள்ளே சொந்தமாக்கப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஜோசுவா ஐயாவை கொண்டு துவங்கி வைத்தார், வழிநடத்தி கொண்டிருந்தார். காலங்கள் முடிந்தது, அவரை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஓடும்படி மோசேக்கு பின்பு ஜோசுவாவை வைத்தது போல பாஸ்டர்மாவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயின் ஊழியம் முடியலாம். அந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக ஜோஷுவா அந்த காலத்தில் மோசேக்கு அடுத்த இடத்தில் வைக்கப்பட்டார். அதே போல பாஸ்டர்மாவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பார்வை திருச்சபை மக்களுக்கு வர வேண்டும். தொடர வேண்டிய ஊழியம் இருக்கிறதே. மோசே தொடங்கி வைத்தான், அடுத்த நபர் தொடர்ந்தாரே. இதுபோல் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் தொடர வேண்டும். அதற்குரிய அழைப்பு, அபிஷேகம் மோசையோடு இருந்து இருந்து வளர்ந்து வந்தவன் அந்த யோசுவா. அதுபோல பாஸ்டர்மா, பாஸ்டர் ஐயாவோடு இருந்து இருந்து வளர்ந்து வந்தவர்கள். இந்த அழைப்பு, அந்த அபிஷேகம், அந்த வழிநடத்துதல் தொடர வேண்டும். யோர்தான் குறுக்கிடும்.
எரிகோ அலங்கங்கள் குறுக்கிடும், ஆயிப்பட்டணம் குறுக்கிடும். கானானுக்குள் இருக்கிற 7 ஜாதிகள் கூட்டமாக எதிர்த்து வருவார்கள். 7 ஜாதிகளில் இருந்து வந்தவர்கள் இந்த கானான் தேசத்தை 31 அரசர்கள் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்த்து வருவார்கள். சோர்ந்து போகக்கூடாது, போதுங்கத்தாவேனும் படுத்துடக்கூடாது. தொடர வேண்டிய ஊழியத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும். உங்களால் யோர்தானை தாண்ட முடியும். எரிகோவின் அலங்கத்தை இடித்து எரிகோவை பிடித்து ஆள முடியும். ஆயிப்பட்டணம் எதிராய் வரும். அது ஒருவேளை ஜெயித்தது போல காட்சியளிக்கும். பெரிய பெரிய காரியெல்லாம் சாதிட்டான். யோர்தானை தாண்டிட்டான், அலங்கத்தை இடித்து தவிடுபடி ஆக்கிட்டான். ஆனால் பக்கத்தில் ஒரு சிறிய பட்டணம், சின்ன பிரச்சனை தாயா, ஆளை கவுத்திருச்சுல. இவ்வளவு வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டு வரும்போது திட்டின்னு வச்சுட்டான். ஓட விரட்டிட்டான் ஆயிப்பட்டணத்தில் உள்ள எதிரிகள். அப்போ விழுந்து கிடக்கிறான் தேவ சமூகத்தில். கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். பிரச்சனை இதுதான், பயப்படாத. இந்த பிரச்சனையை என்ன செய்யணும், பரிகரிக்கணுமோ பரிகாரம் பண்ணு. அடுத்த அந்த ஆயிப்பட்டணத்தினை ஜெயிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் விளைவினப்படுத்தவில்லையா ஆயிப்பட்டணம்? தோல்வியடைய செய்யவில்லையா? சில நேரங்களில் வெற்றி, சில நேரங்களில் தோல்வி. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரத்தான் செய்யும். தோல்வி ஒரு முறை வருமானால் மறுமுறை தோல்வி வராதபடிக்கு ஜெயித்து விட வேண்டும். ஒரே வெற்றியாகவே இருக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. இந்த கானான் கால் புதித்து அந்த பரமகானானை நாம் போய் சேர வேண்டும். நாம் திருச்சபைக்குள்ளே சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெரியதாகவும் வரும், சிறியதாகவும் வரும். சில வேளை வெற்றியாக இருக்கும், சில வேளை தோல்வியாக இருக்கும். துவண்டு விடக்கூடாது. யோசுவா துவளலையே. மோசேக்கு அடுத்த ஊழியத்தை செய்த யோசுவா துவளலையே. தைரியமாக முன்னேறினானே. எந்த இடத்துல தலைகுனிவு ஏற்பட்டதோ, எந்த இடத்துல விரோத சக்திகள் எதிர் சக்திகள் மேற்கொண்டது போல மற்றவர்களுக்கு காண்பித்ததோ, அதே இடத்தில் ஜோசுவா வெற்றி பெற்றார். வெற்றி பெற வைப்பார். முதலிலே செய்த ஊழியருடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய திருச்சபை, அதை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் தலைவிகள் சோர்ந்து போகக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். முன்னேறி போக வேண்டும். முடிந்தது என்று சொல்லக்கூடாது. முடியலை, தொடருது. 7 ஜாதிகளோடு மோதி ஜெயிக்கவில்லையா? 31 ராஜாக்களோடு மோதி ஜெயிக்கவில்லையா? கானான் முழுவதையும் எடுத்து அதை பங்கிட்டு ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லையா? 12 கோத்திரத்தாருக்கும். அதுதானே இரண்டாவதாக தொடர்ந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இதுக்கு இடையில் வெற்றி தொடரும் அப்படின்னு நினச்சிட்டு கூடாது. சில இடங்களில் தோல்வி வரத்தான் செய்யும். எதிரி ஜெயிச்சது மாதிரி காட்சிகள் வரும். ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். இருள் மூடும், காரிருள் மூடும். எதிரிகள் வெற்றி பெற்றது போல உள்ள ஒரு பாவனை காட்சி வரும். ஆனால் இறுதி சுற்று ஒன்று இருக்குல்ல, ஃபைனல்னு ஒன்று வச்சுருக்கானா இல்லையா? அதில் யாருக்கு வெற்றி வரும்? உங்களுக்கு தான் வெற்றி வரும். இறுதி சுற்று உங்களுக்கு தாயா வெற்றி. அதனால் தைரியமாக சுற்றிட்டு வாங்க, தைரியமாக தொடருங்கள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஊழியத்தில், ஆவிக்குரிய சபையின் வளர்ச்சி தொடருங்கள். தொடங்கிய இடத்திலே நிற்கக்கூடாது. சிலர் நின்றுட்டுருக்கான், தொடங்கின இடத்திலே நிற்கிறான். தொடக்கம் நல்லா தான் இருக்கு, தொடர மாட்டேங்கிறான், பயப்படுறான். பயப்படக்கூடாது. பயப்படாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையை வழிநடத்தினது போல, மோசையோடு இருந்தது போல, ஜோசுவா அடுத்து தொடரக்கூடிய ஊழியத்தில் இருக்கிற ஜோசுவா உன்னோடும் நான் இருப்பேன் என்று சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தத்தின் பலத்தினால் முன்னேறி போக வேண்டும். அப்படி தேவன் கொடுக்கிற அந்த பிராமிஸ் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட திருச்சபை மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும். தொடங்கிய இடத்தில் நிற்கக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கக்கூடாது. முன்னேறி போக வேண்டும். திருச்சபைக்கு விரோதமான தீய சக்திகள் ஏராளம் ஏராளம். அனைத்தோடும் போராட வேண்டும். போராட்டம் பாவம் அல்ல.
போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும். தோல்வி வரும், பாவம் அல்ல, அடுத்த ஸ்டெப்பில் ஜெயிச்சிடணும். அரியர்ஸ் போட்டிருக்கா, அரியர்ஸ் போட்டு ஐயா அத்தனையும் அரியர்ஸாக கிடக்கு. என்னைக்குடா நீ பாடம் எழுதி நீ பாஸ் பண்ண போகிற? அரியர்ஸாக இருக்க. மனம் வச்சு ராத்திரி போல் படித்தான்னு வச்சுக்கிறீங்க, ஜம்ப் பண்ணிடுவான். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் சரி, அத்தனை தோல்விகளையும் அவன் மேற்கொள்வதற்குரிய பலனை பரலோகத்தின் தேவன் கொடுப்பார். அந்த தேவ கிருபை இறங்கும், அந்த தெய்வீக வல்லமை இறங்கும். அப்பொழுது தோல்விகள் வெற்றியாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் அல்லவா நடத்துகிறவர், தேவன் அல்லவா அழைத்தவர். நாம இந்த எல்லைக்குள்ளே வந்தோம் இல்லையே, தேவன் அல்லவா கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசஸ்தலம் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு இருக்கிற சமயங்களை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட அலங்கார பெயர்கள் பவுல் தருகிறார். நாம் ஒரே நகரம், இனி அந்நியரும் அல்ல பரதேசிலும் அல்ல. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாகிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரமாக, தேவனுடைய வீட்டாராக, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்து மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வாசஸ்தலம் என்ற வார்த்தையை இந்த நாள் கூட்டத்திலே, இந்த இரவு வேளையிலே, இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களில் சிலர் அறிந்திருப்பீர்கள். அறிந்த சத்தியத்தை நினைப்பூட்டும்படியாக இந்த நேரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அறியாதவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அறிந்தவர்கள் அறிந்த அறிவிலே உறுதிப்படுத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை நடப்பிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாசஸ்தலம் என்ற வார்த்தை பவுல் எங்கிருந்து எடுக்கிறான் என்று சொன்னால், மோசேயின் காலத்தில் இந்த பூமியில் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட லட்சோப லட்சக்கணக்கான மக்களை பஸ்காவை ஆசரித்து பின்பு செங்கடலை பிளந்து கடந்து வனாந்தரம் வந்து வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்து கண்மலையை பிளந்து அதிலிருந்து வருகிற தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டு வனாந்தரத்திலே 40 இடங்களிலே டிரான்ஸ்ஃபர் ஆகி 41 இடங்களை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் இறைவனை ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது சேவிப்பதற்காக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அது ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு பெயர். அதற்கு இன்னொரு பெயர், பரலோகத்தின் தேவன் அந்த ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் என்றும், அவர் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்றும், மாத்திரமல்ல வாசஸ்தலம் என்ற பெயரும் அதுக்கு தரப்பட்டது. வடாந்தரத்திலே எங்கேயெல்லாம் அவருடைய ஜனங்கள் மாறி மாறி கடந்து போனார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் கூடாரமிடுவதற்கு மத்தியில் எந்தெந்த பகுதியில் 4 திசைகள் உண்டு, மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் கூடாரங்களை போடுவார்கள். 12 கோத்திரத்தார் 3 கோத்திரத்தாராக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி போடுவார்கள். அவர்கள் நடுவிலே ஒரு கூடாரம் போடப்படும். அந்த கூடாரத்துக்கு பேர் தான் ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்து வாசஸ்தலம் என்ற பெயரால் அறியப்பட்டது அந்த கூடாரம். வனாந்திரத்திலே மக்கள் இருந்தால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன், மீட்பர், இரட்சகர் அவர்கள் நடுவில் இருப்பார். வனாந்திரமாக இருந்தாலும் இருப்பார், கூடாரமாக இருந்தாலும் இருப்பார். புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் பரலோகத்தில் இருக்க வேண்டும். கோடி கோடி தூதர்களுடைய துதிகளிலே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்போதும் அவர்கள் துதியை ஓயாமல் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அதன் நடுவிலே இருக்க வேண்டிய கர்த்தர்
அகிலாண்டத்தையும் படைத்த தெய்வம் இந்த பூமியிலே ஒரு கூட்ட ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக இறங்கி வந்தார். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு வீடு கட்டினானுங்க. அதுதான் ஆசரிப்பு கூடாரம், அதுதான் பரிசுத்த ஸ்தலம், அதுதான் வாசஸ்தலம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் அந்த இதில் தான் இருப்பார், இந்த இதில் இருப்பார், இந்த இதில் இருப்பார். இல்லை, நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் சொல்லி அங்கே இருப்பார். வடாந்திர வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையா? மாறி மாறி போய்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையா? ஆனாலும் மேகமாக, மேக ஸ்தம்பமாக, அக்னியாக, அக்னி ஸ்தம்பமாக உன்மேல் அவருடைய மகிமை உறவாடிக்கொண்டே இருக்கும். உன்னை மூடி காத்து கொண்டே இருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி அவர் மேக ஸ்தம்பமாக, அவர் அக்னி ஸ்தம்பமாக, வழிகாட்டும் தீபமாக, தெய்வம் உனக்கு அக்னி தீபமாக நடத்தி கொண்டே இருப்பார். பகலிலே கொளுத்துற வெயிலுக்கு மத்தியில் மக்கள் கடந்து போக வேண்டுமே, பயணிக்க வேண்டுமே, அதுக்காக மேகமாக இருப்பார். இப்படி மேக ஸ்தம்பத்தோடு அக்னி ஸ்தம்பத்தோடு இந்த பூமியிலே அவர்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டே வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் கடந்து போய் பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கூடாரத்துக்கு பேர் தான் வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டது. இந்த வாசஸ்தலம் ஒரு நிழல். நீங்களும் நானும் பொருளாக மாற வேண்டும். நிழல், வாசஸ்தலம், அதை பற்றி ஒரு அறிவு திருச்சபைக்கு வரும் பொழுது நிஜமான வாசஸ்தலமாக நீங்களும் நானும் மாறிவிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய திருச்சபை அந்நியரும் அல்ல, பரதேசியும் அல்ல. ஒரே நகரம், ஒரே வீடு, ஒரே ஆலயம், ஒரே மாளிகை, ஒரே வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது இந்த பூமியிலே என்று பார்த்தால், யாத்ராமது புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். வருஷத்தின் முதல் மாதத்தில் 14ஆம் தேதி ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். மோசேயின் வழியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஆடு 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்கப்பட வேண்டும். அதுபோலவே இஸ்ரேலிய மக்கள் ஒரு ஆட்டை பிடித்து 10ஆம் தேதி வரை வீட்டிலே கட்டி வைத்து 14ஆம் தேதி அதை அடிக்கிறார்கள். 15ஆம் தேதி அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். வருஷத்தின் முதல் மாதம், முதல் வருஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் புறப்பட பண்ணுற டேட்டு, டே, இயர் எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துறார். இதுவரைக்கும் அவங்க ஒரு காலண்டர் வச்சுருந்தாங்க. அந்த காலண்டரை மாற்றி ஒரு புது காலண்டரை பரலோகம் இவங்களுக்கு தருது. அந்த இஸ்ரவேலர்கள் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடணும். விடியறதுக்குள்ள சாப்பிட்டு முடித்து புறப்படணும். அன்னைக்கு புறப்பட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த வருடம் பிரதான வருடம், அந்த மாதம் பிரதான மாதம். அந்த பிரதான மாதத்தினுடைய 14ஆம் தேதி இரவு ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்காவை ஆசரித்தார்கள். 15ஆம் தேதி விடிய காலத்திலேயே புறப்பட்டு கானானை நோக்கி பயணித்தார்கள். செங்கடல் இடையூறாக வந்தது. அதையும் மோசையை கொண்டு கர்த்தர் பிளந்து வெட்டாந்தரில் நடக்கிறது போல நடக்க வைத்து வனாந்தரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அவர்களுக்கு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படி செய்தார். அந்த கூடாரத்துக்கு பேர் வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தை பற்றிய தரிசனம் மோசையே
சீனாய் மலையின் உச்சிக்கு வர வைத்து தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த 10 கட்டளைகள், சமுதாய ஒழுங்குகள், ராஜ்யத்தின் ஒழுங்குகள், சட்டங்களும் திட்டங்களும் சீனாய் மலையின் உச்சியிலே வைத்து அவனுக்கு அதை கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வரும் பொழுது வனாந்திரத்தில் கனானை நோக்கி பயணித்து வந்த மக்கள் விக்கிரகங்களை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிற காட்சியை கண்டவுடன் அந்த கற்பனை பலகைகளை மலையிலிருந்து இறங்கும் பொழுதே கோபத்தில் உடைத்து விட்டார். உடன்படிக்கை பலகைகளை உடைத்து விட்டான். கீழே வந்து விக்கிரகத்தை எடுத்து, அது என்ன விக்கிரகம்? எகிப்தில் அவங்க கும்பிட்ட சாமி விக்கிரகம். என்னடா சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு கேட்டா, கண்ணுக்குட்டி. இஸ்ரேலிய மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்திலே கொண்டு வந்து நிறுத்தின பிறகும் அவர்கள் விக்கிரக வழிபாட்டை செய்தார்கள். என்ன விக்கிரகத்தை வழிபட்டார்கள்? கண்ணுக்குட்டி. அதை தங்கத்தில் செய்தாங்க. தங்களுடைய காது, கழுத்து, கை, காலு என்னெல்லாம் அவங்களுக்கு ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்களோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சேர்த்து, அதுவும் எல்லாம் கோல்டு, தங்கத்தில் செஞ்சதை மாத்திரம் கொண்டா அதை வச்சு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு அதை கத்தருன்னு சொல்கிறாங்க. இதான்டா கத்தர், எம்பதமும் சம்மதம் தான்டா சரி அப்படின்னு சொல்கிறான் பாரு. விளங்க மாட்டான் அந்த கிறிஸ்தவன். கண்ணுக்குட்டியை கும்பிட்டாலும் கத்தரை கும்பிட்றதான்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்ணுக்குட்டியும் கர்த்தர் ஒன்றா? தலையில் பதிவு செய்கிறான் பிசாசு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் முழு உலக மனித சமுதாயத்தையும் அரசாங்கத்தையும் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் பெருமக்களை அது மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை மோசம் போக்கட்டும். ஆனால் அவர்கள் வழியாக திருச்சபைக்கு நேராக விரலை நீட்டினால், நாக்கு நீட்டினால், அது பிசாசனுடைய அதிகாரம், அந்தகாரத்தின் வல்லமாய், இருளின் ஆதிக்கங்கள், இவைகளை எதிர்த்து நிற்க உங்களையும் என்னையும் கர்த்தர் பிரகாசிப்பித்திருக்கிறார். நான் உலகத்தின் ஒளி, நான் உலகத்தின் ஜோதி என்று சொன்ன ஒருவர் உண்டானால் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே மெய்யான ஒளி, நித்திய ஜீவன். அந்த மெய் ஒளி உங்களையும் என்னையும் தொட்டதால், சந்தித்ததால் பிரகாசிப்பிக்கப்பட்டோ. ஆகவே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? திருச்சபைக்கு விரோதமாக, மிஷனரிகளுக்கு விரோதமாக, சத்தியம் பரப்புகிறவர்களுக்கு எதிராக மீட்கப்பட்ட கூட்டம், பிரகாசிக்கப்பட்ட கூட்டம், திருச்சபை, அவர்கள் கூடி வந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கு எதிராக ஆட்களை ஏவி விடுறான் பாரு. ஏவி விடுகிறது ஒரு சக்தி. அது வானமண்டலத்திலிருந்து இறங்கி அவர்களை கையில் எடுத்து பயன்படுத்துகிறது. அவர்களுக்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்குமானால், அதிகார வர்க்கங்கள் இருக்குமானால், அவர்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தேவ சபை தரித்துக் கொள்ள வேண்டும். சரீரமாகிய சபை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ பரலோகத்தில் இருந்து தரப்படுகிற ஆயுத வர்க்கங்கள் எவைகள் என்ற அறிவோடு இருக்க வேண்டும் சபை மக்கள். அந்த வர்க்கங்களை பற்றி அறிவு இருந்தால் போதாது, அந்த ஆயுதங்களை வாங்கி தரித்து கொண்டு இந்த பூமியிலே நீங்கள் அந்நியர்கள் இல்லை, பரதேசிகள் இல்லை, நீங்கள் இந்த பூமியிலே வைக்கப்பட்ட பரலோக இராணுவம். அதைத்தானே பேசுகிற 6ஆம் அதிகாரம் நமக்கு பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இறை மக்கள், திருச்சபை மக்கள் வனாந்தரத்திலே ஒரு வாசஸ்தலத்தை கட்டினார்கள். அதுபோல இந்த பூமியிலே நாமும் வாசஸ்தலமாக மாற வேண்டும். நம்மோடு கூட இணைக்கப்படுகிறவர்கள் வாசஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவர் மேல் கூட்டி இணைக்கப்பட்டு, ஆவியினாலே கூட்டி இணைக்கப்பட்டு ஒரே வாசஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறீர்கள் என்று பவுல் தன்னுடைய காலத்தில் உள்ள மக்களை பார்த்து சொன்னார். இது 21ஆம் நூற்றாண்டு. இதில் நாங்கள் சொல்லி ஆகணும். எங்களை கர்த்தர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி ஆகணும். எல்லா சபைகளையும் நாங்கள் சொல்லி ஆகணும். சபைகளுக்கு போய் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் எல்லாரும் ஒரே வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தை
மோசே வனாந்தரத்திலே உண்டு பண்ணும்படி சீனாய் மலைக்கு வரவழைக்கப்பட்டு டிவியில் ஓடுது பார்த்தீங்களா, சீரியல். சினிமாவில் ஓட்டுறான் பார்த்தீங்களா, பெரிய திரை, சின்ன திரை, இவைகளிலே வருகிறவைகள் காட்சிகள் வருகிறதல்லவா. இதுபோல சீனாய் மலையின் உச்சியிலே தெய்வம் மோசேக்கு காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறார்? பூமியிலே மீட்கப்பட்ட லட்சோப லட்சம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததிகளுக்கு, அந்த யூத சமுதாயத்துக்கு, அந்த இஸ்ரவேலருக்கு நீ ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும். அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்சியாக காண்பிக்கிறார். அதனாலே அவனிடத்தில் சொன்னார், நீ பூமியிலே இறங்கி போய் வாசஸ்தலம் அமைக்கும் பொழுது மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. அவரவர் தங்கள் தங்கள் விருப்பப்படி எல்லாம் வாசஸ்தலங்கள் கட்டப்படக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அவரவருடைய விருப்பத்தின்படி செய்வதல்ல. பரலோகத்தின் தேவன் நோவாவுக்கு ஒரு பேழையை காண்பித்துக் கொடுத்தார், இப்படித்தான் கட்டணும். மோசேக்கு ஒரு ஆதரிப்பு கூடாரத்தை காண்பித்துக் கொடுத்தார். தாவீதுக்கு ஒரு தேவாலயத்தை பற்றி காண்பித்துக் கொடுத்தார். அதுதான் எக்ஸாம்பிள், மாதிரி. அது நிழல். நிஜத்தின்படி கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு அழைப்பு வேண்டும், அபிஷேகம் வேண்டும். அவர்களை கொண்டுதான் தேவன் அந்த வேலையை நடப்பிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வாசஸ்தலத்தினுடைய அமைப்பு அங்கே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி மோசே செய்ய வேண்டும். 4 திசைகளிலும் 12 கோத்திரமும் 3 கோத்திரங்களாக சுற்றி கூடாரங்களை போட்டு இருக்க வேண்டும். நடுவிலே வாசஸ்தலம் அமைக்க வேண்டும். அதன் நடுவிலே கர்த்தர் வருவார். அதை எப்படி அமைக்க வேண்டும்? பிரகாரம் வாசஸ்தலம் போடணும். வாசஸ்தலத்தை சுற்றி காம்பவுண்ட் வால் போடணும். அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் அந்த வாசஸ்தலமாகிய கூடாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி பிரகாரம். அந்த வாசஸ்தலத்திலே 2 பகுதி பிரிக்கப்படுகிறது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பிரகாரத்திலே என்ன பொருள் வைக்கப்பட வேண்டும்? பரிசுத்த ஸ்தலமாகிய 1ஆம் கூடாரத்திலே என்ன பொருள் வைக்கப்பட வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற 2ஆம் கூடாரத்திலே என்ன பொருள் வைக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே காண்பித்துக் கொடுத்தார். வைக்க வேண்டிய இடத்தையும் சொல்லிக் கொடுத்தார். இதை வடக்க வை, இதை தெற்க வை, இதை மேற்க வை, இது திரைச்சிலைக்கு அருகே வை, இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வை. இப்போ பிரகாரத்திலே பலிபீடம் எங்கே வைக்க வேண்டும்? ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதான் பிரச்சனை உண்டாகுது. எந்த இடத்துல யாரை வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த ஆளை வைக்கணும், மாற்றி வைக்கக்கூடாது. இப்போ 7 பனிமுட்டுகள் பிரதானமானது. பல பனிமுட்டுகள் செய்யப்பட்டது. அதிலே 7 பனிமுட்டுகள் பிரதானமானது. 1 பலிபீடம், 2 தொட்டி, 3வது அப்பம் வைக்கப்பட்ட மேசை, 4வது குத்து விளக்கு, 5வது தூப பீடம், 6வது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுகிற மூடி, கேருபீன்களோடு இசைக்கப்பட்ட ஒரு மூடி, அந்த பெட்டியை மூடுகிற மூடி கிருபாசனம். இந்த 2 கேருபீன்களின் நடுவிலே கிருபாசனத்தின் மேலே நான் செக்னாய் மகிமையாய் வந்து இறங்குவேன். 4 திசைகளிலும் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியோடு நான் பேசுவேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டியவைகளை நான் கற்றுத் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அப்படியே வாசஸ்தலம் அமைக்கப்பட்டது. 40ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரேலிய மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2வது வருஷம் 1 மாதம் 1 தேதியிலே இந்த வாசஸ்தலம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. 34ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வாசஸ்தலத்தின் மேல் மேகம் மூடிற்று, மகிமை நிரப்பிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது 40ஆம் அதிகாரத்திலே 17 34 வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு திருச்சபை, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், ஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், செங்கடலை கடந்தவர்கள், வானத்திலிருந்து விழும் மன்னாவை புசித்தவர்கள், கண்மலையை பிளந்து வரும் தண்ணீரை குடித்தவர்கள்,
வாசஸ்தலத்துக்குள்ளே கடந்து போய் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இவ்விதமாக தேவன் தம்மால் மீட்கப்பட்ட ஜனங்களை, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் மீட்கப்பட்ட ஜனங்களை வாசஸ்தலத்திலே ஆராதனை செய்யும்படியாய், தொழுது சேவிக்கும்படியாய் கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜனங்களுடைய தொழுகை, அந்த ஜனங்களுடைய வழிபாடு, அந்த ஜனங்களுடைய ஆராதனை தேவன் சொன்ன ஒழுங்கின்படி இருந்தது. வாசஸ்தலம் எப்படி கட்டப்பட வேண்டும், பிரகாரம் எப்படி கட்டப்பட வேண்டும், கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும், அந்த பிரகாரத்தில் என்னென்ன பொருள்கள் பணிமுட்டுகள் வைக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தில் எந்தெந்த பணிமுட்டுகள் வைக்கப்பட வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த பணிமுட்டு வைக்கப்பட வேண்டும் என்று இறைவன் மலையிலே கொண்டு போய் காண்பித்தாரோ அதை அப்படியே இந்த பூமியிலே செய்தான். அதுதான் வாசஸ்தலம். அதை செய்வதற்கு ஏறக்குறைய ஒரு வருடம் காணப்படுகிறது. அந்த ஒரு வருடத்தில் அவர்கள் புறப்பட்டதே 15ஆம் தேதி. இதில் 120 நாள் 40 நாட்களாக 3 முறை உபவாசத்தில் இருந்தான், தேவ சமூகத்தில் இருந்தார். இந்த 11.5 மாதங்களிலே இந்த வாசஸ்தலம் செய்யப்பட்டது, கட்டப்பட்டது 2ஆம் வருஷம் 1 மாதம் 1 தேதியிலே என்று யாத்ராம 40:17 வாசிக்கிறோம். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே செய்தான். அவனோடு இணைந்து ஊழியத்திலே பாடுபட்டவர்கள் அவன் சொன்னது போலயே செய்தார்கள், கீழ்ப்படிந்து செய்தார்கள். ஐயா உட்டூருக்கு அவன் அந்த ஆசாரி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாயா, மாற்றாத. உட்டூருக்குக்காரன் அவன் தலையில் இருக்கிறத சொல்லுவான், விளம்பரம் ஒன்றை சொல்லுவான், எலக்ட்ரிசியன் ஒன்றை சொல்லுவான், பெயிண்ட் அடிக்கிறவன் ஒன்றை சொல்லுவான். நீளத்தை இப்படி போட்டால் தான் வாஸ்து சாஸ்திரத்தின்படி, வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாஸ்து சாஸ்திரம்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன காண்பித்தாரோ, எதை செய்யும்படி போதித்தாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிற கூட்டம் தான் மீட்கப்பட்ட கூட்டம். அந்த தலைவர்களும் எப்படிப்பட்ட தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட சொப்பனத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட பாரம் உடையவர்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் தலைவர்கள். ஓசையா இருக்கட்டும், ஆரோடா இருக்கட்டும், மிரியாமா இருக்கட்டும், சகோதரிமார்களுடைய ஊழியமாக இருக்கட்டும், சகோதரமார்களுடைய ஊழியமாக இருக்கட்டும், இவர்களை கொண்டுதான் கர்த்தர் லட்சோபலட்சக்கணக்கான இஸ்ரேலிய மக்களை கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். நான் மோசையை தரவில்லையா, ஆரோனை தரவில்லையா, மிரியாமை தரவில்லையா என்று மீகாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். சகோதரிமாருடைய ஊழியமும் இருக்கிறது, சகோதரமாருடைய ஊழியமும் இருக்கிறது. இருவருடைய ஊழியம் இணைந்துதான் இஸ்ரேலிய மக்கள் கானானுக்கு வழி நடத்தப்படுகிறார்கள். சத்தியம் தெரியாதவர்கள் பிதற்றுவார்கள், பரலோகத்தின் தேவனை அறியாதவர்கள் பிதற்றுவார்கள், எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களின் ஆழத்தை புரியாதவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசட்டும், பேசிவிட்டு போகட்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டம் என்பதை உபகாரப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசஸ்தலம் 2ஆம் வருஷம் 1 மாதம் 1 தேதியிலே கட்டி எழுப்பப்பட்டது. அப்படியானால் 11.5 மாதங்கள் ஆகிறது. இந்த 11.5 மாதங்களிலே 120 நாள் உபவாச ஜபத்துக்கென்று எடுத்துக்கொண்டால் நடத்திப்புக்காரனாகிய மோசே. அதை நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள். 11.5 மாதங்களிலே 120 நாள் கழித்து நிறைவு பெறுகிறது வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது வனாந்தரத்திலே. அந்த வாசஸ்தலத்தை மகிமை மூடியது. ஆவியினால் அல்லது மகிமையினால் நிரப்பப்பட்டார்கள் என்று யாத்ராம 40:34 நமக்கு பேசுகிறது. அப்போ எழுத்தின்படி நிழலாட்டமாக செய்யப்பட்ட வாசஸ்தலத்தின் மேல் ஒரு மேகம் மூடுமானால், ஒரு மகிமை நிரப்புமானால், உள்ளே வேலை செய்கிற கூடாரத்துக்குள் இருக்கிறவர்களை மகிமை நிரப்புமானால், நித்தியத்திலே போய் நிலைநாட்டப்படுகிற உங்கள் மேலும் என் மேலும் மகிமை மூடாதா? மகிமையின் ஆவியானவர் நிரப்ப மாட்டாரா? இந்த திருச்சபையின் மேல் அந்த மேகம் மூடாதா? மூடணும். கர்த்தர் மீட்டிருந்தால் அதை மூடுவார். உன்னையும் என்னையும் ரட்சித்திருப்பாரானால் அந்த அபிஷேகம் இறங்கி நிரப்பும். மகிமையின் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். வாசஸ்தலம் முழுவதும் நிரப்பப்பட்டது. அப்படியானால் நீங்களும் நானும் தனித்தனியே வாசஸ்தலம்
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வாசஸ்தலம். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆகிராமல் நீங்கள் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதில் முதல் கேட்ட திறந்த உடனே அந்த திரைச்சிலியை நகர்த்தின உடனே இருப்பது பலிபீடம். அடுத்து இருப்பது தொட்டி. அடுத்து இருப்பது உள்ளே பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பது அப்பம் வைக்கப்படுகிற மேசை. வடக்கே அது வைக்கப்படும், தெற்கே குத்துவிளக்கு வைக்கப்படும், மேற்கே திரைச்சிலைக்கு அருகே தூபபீடம் வைக்கப்படும், மேற்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பெட்டி வைக்கப்படும். இந்த 7 பனிமுட்டுகளிலே பலிபீடம் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அது காண்பிக்கிறது. எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு போதும், நமக்கு ஒரு பலிபீடம். அந்த பலிபீடம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசலை திறந்து திறந்து அந்த திரைச்சிலை நகட்டிட்டு உள்ள வந்தா அந்த கிழக்கு பக்கம் அந்த வாசல் இருக்கும். அகலம் ஒரு 50 முழம், 50ல் ரைட் சைடு ஒரு 15, லெஃப்ட் சைடு ஒரு 15, 30 முழம். நடுவில் 20 முழத்தில் ஒரு திரைச்சிலை தொங்கப்பட்டிருக்கும். அதுதான் கேட்டு. இங்கிட்டு 100 முழம், இங்கிட்டு 100 முழம், மேற்கு சைடு ஒரு 50 முழம், மொத்தம் 300 முழத்தில் அந்த வாசஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கும். வாசலில் இங்கிட்டு 15, இங்கிட்டு 15 ஒயிட்டு, இங்கிட்டு ஒயிட்டு. வாசல் திரை மட்டும் நீலக்கலர், இரத்தாம்பர கலர், சிவப்பு கலர், பஞ்சு நூல் ஒயிட்டு, வெள்ளை கலர். இந்த 4 கலர்னாலே செய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை, அதுதான் கேட்டு வாசல். அதில் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த 4 தூண்கள் மேலே இந்த கலர்களினால் செய்யப்பட்ட ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டிருப்பார்கள். அதற்குள்ளே நுழைந்து உள்ளே வந்தால் பிரகாரத்தை பார்க்கலாம். அந்த பிரகாரத்தில் முதல்ல பார்க்கறது பலிபீடம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆசரித்து தான் பழைய ஏற்பாட்டு திருச்சபை புறப்பட்டு வந்தது. நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவனுடைய பலி செலுத்துதலின் மூலமாகத்தான் மீட்பு. இங்கே கூடாரத்துக்குள்ளே நுழைந்த உடனே நாம் முதலில் சந்திப்பது பலிபீடம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பலிபீடம் என்று அழைக்கப்படுகிற இடம் கல்வாரி சிலுவை, கொல்கதா மேடு. உலகத்தின் மைய பகுதியில் இருப்பது தான் இஸ்ரேல் தேசம், மத்திய ஆசியா. நாம் இருப்பது கிழக்காசியா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இரட்சகர் நம்முடைய ஆசிய கண்டத்திலே பிறந்தவர். அந்த ஆசிய கண்டம் 3 பகுதியாக பிரித்தார்கள், மேற்காசியா, கிழக்காசியா, மத்திய ஆசியா என்று. உலகத்தின் மைய பகுதியிலே ஆண்டவர் இயேசு பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். இறுதியிலே சிலுவையாகிய பலிபீடத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவ ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது முழு உலக மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக, பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணும்படியாக முழு உலகத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி, தேவனிடத்திலிருந்து வந்த ஆட்டுக்குட்டி அந்த பலிபீடமாகிய சிலுவையிலே பலியாக்கப்பட்டது. ரத்தம் சிந்தி துடித்து மரித்தது இந்த தேவ ஆட்டுக்குட்டி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிக்கொண்டு அந்த தேவ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தியது. இந்த சிலுவை காட்சி தான் நமக்கு பலிபீடம். ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரேலிய மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே பலி செலுத்துவார்கள். இந்த புறாவாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ரத்தம் சிந்தி அந்த பலிபீடத்திலே பலியாக்கப்படும். இவைகளுடைய மொத்த உருவமாக, மொத்த பொருளாக, அந்த மொத்தத்தின் நிஜமாக வெளிப்பட்டவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் சிலுவை என்கிற பலிபீடத்திலே பலியாக்கினார்கள். ரத்தம் சிந்தி கதறிக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி தன் ஜீவனை விட்டது.
தன் ஆவியை விட்டது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், அவர் செய்த போராட்டங்கள், சாத்தானுடைய தலை அங்கே நசுக்கப்பட வேண்டும். மரணத்தின் அதிகாரியாக இருக்கிறான் பிசாசானவன். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, செத்தாத்தான் அவனை அழிக்க முடியும்னா நான் சாகவும் தயார் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசோடு போராடி அவன் தலையை நசுக்கி அவனிடத்தில் இருந்த அதிகாரத்தை பிடுங்கினார். ஆதாம் ஏவாளும் ஏதேனில் அவனிடத்தில் இழந்து விட்டார்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தை திரும்ப இரட்சகர் இயேசு சிலுவையிலே பிடிக்கிக் கொண்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமான போராட்டங்களை போராடி பிசாசுடைய கரத்தில் இருந்த அதிகாரத்தை பிடிக்கி இழந்து போய் நிற்கிற மனித வர்க்கத்தை மீட்டெடுக்கும்படியாய், கெட்டு போய் நிற்கிற மனித வர்க்கத்தை மீட்டெடுக்கும்படியாய் எம்பெருமான் இயேசுவானவர் காணப்படாதவராய் இருந்தவர், பிதாவுக்கு சமமாய் இருந்தவர், பரிசுத்த ஆவியானவருடைய இணையாக இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர், ஆதியாக இருந்தவர், இந்த பூமியிலே மனுஷன் காணும்படி மனுஷனாய் இறங்கி வந்தார். அவர் மண்ணாக வரவில்லை, மரமாக வரவில்லை, வேற எந்த உருவத்திலும் வரவில்லை. அவர் தச அவதாரம் எடுக்கவில்லை. ஒரே ஒரு அவதார், அது மனுஷனுக்காக மனித அவதாரம் எடுத்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது தேவ பக்தி ரகசியம் என்று பரிசுத்த பவுல் 1:13 பதிவு செய்கிறார், 16 பதிவு செய்கிறார். இறைவன் காணக்கூடாத இறைவன் மனிதன் காணும்படியாய் மனிதனாய் இறங்கி வந்தாரே. அதைத்தானே 2024 என்று முழு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறு வேற எந்த புராணங்களுக்கு உண்டா? இல்லவே இல்லை. மார்பு தட்டி சொல்லலாம், சேலஞ்ச் பண்ணி இந்த உலகத்தோடு பேசலாம். உன் கையில் இருக்கிற வேதம் ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமா ஆதாரம்? நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீல்ல, ஞானதானம் எடுத்தேன்னு சொல்றீல்ல, நீ இப்படி கையை தட்டிட்டு அந்நிய வாசம் பேசுறிய, பரிசுத்தாவின்னு சொல்றீல்ல, அப்படின்னா தைரியமா பேசணுமா இல்லையா? அப்ப பரிசுத்தாவினா என்ன? சத்தியத்தை சத்தியமாய் ஓங்கி முழங்குவதற்காக உன்னை அதிகாரப்படுத்தும்படி உனக்குள் இருக்கிற தேவ சக்தி. நீதான் சக்தி பீடா. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆதியிலே இருந்த பராசக்தி, பரலோக சக்தி. அவர்தான் ஆதி பராசக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆதி பராசக்திகளாக, சக்தி பீடங்களாக இந்த பூமியிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வாசஸ்தலத்தை மகிமை நிரப்பிற்று. பரலோக தேவ சக்தி இறங்கி உன்னை நிரப்புகிறது. மனுஷ சக்தி அல்ல, உலக அதிகார சக்தி அல்ல, இது பரலோக சக்தி. பரனிடத்திலிருந்து இறங்கி வந்த சக்தி, பராசக்தி. அந்த சக்தியைத்தான் ஆண்டவர் இயேசு சீடர்கள் 12 பேரிடத்தில் சொன்னார், நான் போவேன் ஆகில் வேறொரு தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார், உங்களிடத்தில் பரிசுத்தாவினர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சக்தி வரும், பலன் வரும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி, தீய சக்தி, பில்லிசுடைய சக்தி, மந்திரவாத சக்தி, இந்த உலகத்தின் அதிகார சக்தி, எல்லா சக்திகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக அதிகாரம் பெற்ற சபைதான் வாசஸ்தலம். இந்த உலகத்திலே தேவன் தங்கியிருக்கும்படியான ஒரு ஸ்தலம் தேவ வாசஸ்தலம். நீங்களும் நானும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் இந்த வார்த்தைகளினாலே தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ பலிபீடம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து கேட்ட திறந்துட்டு உள்ளே வந்தோடனே பலிபீடத்தை வச்சிருக்கு. முதல்ல பலிபீட தரிசனம், பஸ்காவின் தரிசனம் நமக்கு வேணும். ஆட்டுக்குட்டியாவுடைய தரிசனம் வேணும். யாருக்காக சிலுவையில் தொங்கினார்? எனக்காக என்று உன் இருதயம் சொல்லுமானால், என் பாவத்தை போக்கும் பலியாகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று உன் இருதயம் சொல்லுமானால், நான் செஞ்ச பாவங்களுக்கு வர வேண்டிய இறைவனுடைய தண்டனையை அந்த சிலுவையிலே தொங்குகிற எம்பெருமான் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று உன் இருதயம் சொல்லுமானால், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. தகப்பனே, இயேசுவே, இரட்சகரே, என் பஸ்காவே, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட பஸ்காவே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும் என்று சொல்லி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவான் என்று எழுதியிருக்கு வேதம்? இல்லை, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அடுத்த வார்த்தை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறைவன் இயேசுவிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்ளுவான். அதெல்லாம் ரட்சிப்பு. அது என்னைக்கு உனக்கு கிடைச்சிச்சு? என்னைக்கு கிடைச்சு?
கிடைக்கலைன்னா இந்த ராத்திரி வேலையாகிலும் நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, கிறிஸ்தவ பெயர்கள் வைத்திருப்பதினாலே ரட்சிக்கப்பட்டவள் அல்ல. எம்பெருமான் இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததை எனக்காக என்று உன் இருதயம் ஏற்றுக்கொள்கிறதோ அன்றுதான் உனக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, உங்கள் குடும்பத்தால் உண்டானதல்ல, உங்கள் ஜாதி சமுதாயத்தினால் உண்டானது அல்ல, உங்கள் பேரண்ட்ஸினால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. பரலோகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளுகிற ஈவு இந்த ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கூட்டம் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே மீட்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் தான் செங்கடலின் வழியாக கடந்து வந்தது, ஞானசானம் எடுத்து வனாந்தரம் வந்தது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த சத்தியம் உனக்கு சாட்சி தருமா? இந்த வசனங்கள் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் செட் ஆகுமா? இல்லைன்னா நீ பரிதாபத்துக்குரியவள், பரிதாபத்துக்குரியவன். இந்த ராத்திரி ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய சமூகத்திலே முதல்ல தரிசிக்க வேண்டியது பலிபீடம், சிலுவை. சிலுவை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சிலுவையிலே பாடுபட்டார். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வந்ததா? இயேசு மன்னித்து விட்டாருங்கிற நிச்சயம் உனக்கு இருக்கா? கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று எந்த இடத்துல நிறுத்தினாலும் சாட்சி சொல்லுவியா? சொல்ல முடியுமா? அந்த தில்லு தான் ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நமக்கு நாம செய்த பாவங்களுக்கு ஒரு தண்டனை வந்தது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், அக்னியும் கந்தகம் எரிகிற கடலாகிய இரண்டாம் மரணம். அந்த மரணத்துக்குள்ளே நீயும் நானும் போய்விடக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் இயேசுநாதர் நாம செஞ்ச பாவங்களுக்கு வர வேண்டிய இறை தண்டனையை, தெய்வ தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். பலிபீடம் முதலாவது நீ தரிசிக்கணும். இயேசு யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார் என்ற சத்தியத்தை அறிந்த சத்தியத்தின்படி இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நீ செத்தினா பரலோகம் வருவ. இல்லைன்னா செத்தினா பரலோகம் வர மாட்டேன். எல்லாரும் கத்திற்குள் இருந்தாருன்னு ஊர் உலகம் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் உன் ஆத்மாவுக்கு தெரியும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா. இயேசு கிறிஸ்து உனக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினாரா, உணர்த்தினாரா? உன் பாவம் உனக்கு உணர்த்தப்பட்டதா? பாவங்களை நீ அறிக்கை செய்தாயா? பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார்கிற நிச்சயம் உனக்கு உண்டா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா பாடுறாரு, கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி பாட்டு பாடிட்டு போகிறாங்க எல்லாரும். பாடுனா போதாது, நிச்சயத்தை பெற்றவன் பாட வேண்டும். பாவத்தை என் இயேசு மன்னித்தார் என்ற நிச்சயத்தை உடையவன் பாட வேண்டும். எல்லாரும் பாடலாம், பாடுகிறவர்கள் எல்லாரும் பாடலாம், ஆடுகிறவர்கள் எல்லாரும் ஆடலாம். பாடுவதும் ஆடுவதும் அல்ல, என் இயேசு சிலுவையின் பலிபீடத்திலே பலியானார், எனக்காக பலியானார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பாவமெல்லாம் இயேசுவை சிலுவையிலே ஏற்றிவிட்டதே. இயேசுநாதா, நான் செய்த பாவமல்லவா உம்மை சிலுவையிலே தொங்க வைத்து விட்டது என்று எவன் ஒருவன் உணர்ந்து அறிக்கையிட்டு தன்னுடைய ரட்சிப்புக்காக கதறுகிறானோ, கண்ணீர் சிந்துகிறானோ, அவனுக்கு தேவன் பாவங்களை மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார். அவனுக்கு கர்த்தர் தெய்வீக ஆறுதலை, சமாதானத்தை கொடுக்கிறார். இது பிறந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிடைச்சிருமா? பிசாசு அவங்களை நம்ப வச்சிருக்கு, சைத்தான் நம்ப வச்சிருக்கான். அந்த நம்பிக்கை சாத்தானாலே வருகிறது. இந்துஸ், இஸ்லாமிக்ஸ், ஜூட், பௌத்தர், அவங்க கடவுள் இல்லைன்ட்டு போயிட்டான். இந்த இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு பரலோகம் உண்டு என்று நம்புகிறார்கள், சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருகிற பலிபீடத்தை தரிசிக்கவில்லையே. ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பார்க்கிற இடம் பலிபீடம். கேட்ட திறந்துட்டு வந்தோடனே பலிபீடத்தை தான் பார்ப்பான். ரெண்டாவது தாயா தொட்டி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதுவரை செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார், அதற்காகத்தான் மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து, கண்ணீரோடு அறிக்கை செய்து, அந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று, விலகி விடுகிறேன் என்று சொல்வாயானால் கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார்.
செய்த பாவங்களுக்கு வர வேண்டிய அந்த தண்டனையில் இருந்து உன்னை விடுவிப்பார். பாவம் மன்னிக்கப்படும், சாபம் நீக்கப்படும். அதற்கு பிறகு அவர் ரத்தம் சிந்தினார் பத்தியில. அந்த ரத்தம் எதுக்கு? உங்களுடைய மனசாட்சி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். நீ அங்கே பாவம் செஞ்ச, இங்கே தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு பத்தியில. அந்த மனசாட்சியை கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கழுவோ, எதை கழுவோ, எதை சுத்தம் பண்ணுவோம்? மனசாட்சியை. 9:14 எபிரேயர் நிருபத்திலே பதிவு செய்கிறான் அந்த எபிரேயர் நிருப ஆக்கியோர். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கா? கள்ள மனசாட்சி, துருமனசாட்சி, குற்ற மனசாட்சி வச்சுக்கிட்டு நீ கிறிஸ்தவனா நீ வாழ்ந்து சாகுறேன்னு வச்சுக்க, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. இந்த மனசாட்சி கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்காக பலிபீடமாகிய சிலுவையிலே இயேசு தொங்கி ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் மனசாட்சியை கழுவி இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும். வசனம் படித்தா போதுமா? அந்த வசனத்தை நாம் பிரசவம் பண்ணுற மாதிரி பிரசவம் பண்ணால் போதுமாயா? இயேசுவானவர் தம்முடைய ரத்தத்தை கொண்டு என் மனசாட்சியை கழுவினார், சுத்தம் பண்ணினார். இப்போ நல்ல மனசாட்சியை நான் பெற்றிருக்கிறேன், குற்றமற்ற மனசாட்சியை பெற்றிருக்கிறேன், சுத்த மனசாட்சியை பெற்றிருக்கிறேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும். அதற்குத்தான் பலிபீடத்தின் தரிசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதான் சிலுவை. அந்த தரிசனம் தேவராஜ்யம் போகிற, சொர்க்கம் போகிற, பரலோகம் போகிற ஒவ்வொருவருக்கும் அந்த தரிசனம் வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போராடி சாத்தானுடைய தலையை நசுக்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அது உனக்கு சொந்தமாக மாறணும். அந்த ரத்தத்தினால் வருகிற அந்த கழுவப்படுதல் பரிசுத்தம் மனசாட்சிக்கு சொந்தமாக மாறணும். கள்ள மனசாட்சி இருக்குன்னா செத்தினா நரகம், குற்றமுள்ள மனசாட்சி இருக்குன்னா செத்தினா நரகம். சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. சாகுறதுக்கு முன்னாடி உன் மனசாட்சியை கழுவிடு. ஆண்டவரே, நான் செய்த தப்புகள் பாவங்கள் எல்லாம் என் மனசாட்சியில் ஒட்டி இருக்கு, அந்த கரைகளெல்லாம் கழுவுங்க சுவாமி, என் மனசை கழுவுங்கப்பா. என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கியா? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கியா? அவர் கழுவி இருக்காரா? அவர் சுத்தமாக்கி இருக்கிறாரா? அந்த நிச்சயம் உனக்குள்ளே இருக்கா? இல்லைன்னு அந்த ராத்திரி வேலையாகிலும் உங்கள் வீடுகளுக்கு போய் முழங்கால் பொடியிட்டு அந்த பலிபீடமாகிய சிலுவையை நீங்கள் தரிசிக்க வேண்டும். உங்கள் மனசாட்சி கழுவப்பட வேண்டும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் செய்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் அந்த பலிபீடத்தின் வழியாக உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமா, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், அவர் ஏற்றுக்கொண்ட வார் அடியினாலே அந்த தோல் சதையெல்லாம் கிழிக்கப்பட்டதே, தலையிலே முள்கிரீடம் சூடப்பட்டதே, விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டதே, கால்களும் கரங்களும் ஆணிகளால் கடவப்பட்டதே. இதெல்லாம் பலிபீடத்தின் தரிசனம். கேட்ட திறந்து அந்த வாசஸ்தலத்தினுடைய வாசலை திறந்து உள்ள வந்த உடனே அவன் பார்க்கிறது பலிபீடம். புதிய ஏற்பாட்டிலே சிலுவை, எருசலேமிலே கொல்கதா மேட்டிலே மண்டையோடு என்று எண்ணப்படுகிற கொல்கதா மேட்டிலே சிலுவையிலே அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் மனுஷனாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறுதியிலே தம்முடைய ஜீவனை சிலுவையிலே தந்தாரே, அவரை உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரைக்கும் காயப்படுத்தினார்களே. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்கும் எனக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்காக ஆக்கினை தீர்ப்படைந்தார். இதல்லவா தரிசனம். நீ இப்படி இயேசுவை தரிசித்திருக்கியா? இந்த பலிபீடம் தரிசனம். அந்த வாசத்தலத்தினுடைய வாசலை திறந்துட்டு வந்தவுடன் முதல்ல பார்க்குற பனிமுட்டு பலிபீடம் யா. ரெண்டாவதா தொட்டி ஞானஸ்தானம். உனக்கு ரட்சிக்கப்படவே இல்லை, சும்மா தண்ணிக்குள்ள முங்கி பரலோக மாட்டேன், அதான் சத்தியம். பலிபீடத்தின் ஆசீர்வாதங்களை நீ பெற்ற பிறகு தொட்டியிலே நீ மூழ்க வேண்டும், ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம், வேத வாசிப்பு, அப்பம், குத்துவழக்கு, சாட்சியின் வாழ்க்கை, தூபபீடம், ஜெப வாழ்க்கை, உடன்படிக்கை பெட்டி. தேவனோடு அவரவர் தனித்தனியாக உடன்படிக்கை பண்ணிடணும். உன்னை, உன் புருஷனை, உன் பிள்ளைய, உன் மனைவிய எல்லாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணிடு. எப்பா எல்லாம் உம்முடையது. இதெல்லாம் நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நான் சாகும்போது ஒன்றையும் தூக்கிட்டு போக மாட்டேன். இந்த புத்தி இருக்கணும் திருச்சபைக்கு. அப்போ தான் வாசஸ்தலமாக மாற முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற திருச்சபை வாசஸ்தலமாக மாறணும். முதல் படி பலிபீடம். பஸ்காவிலே துவங்கினார்கள் பழைய ஏற்பாட்டு திருச்சபை. வருஷா வருஷம் பஸ்காவை திருவிழாவாக மாற்றிட்டான் அவன். ஆனால் நீங்களும் நானும் பஸ்காவை திருவிழாவை மாற்றலை. ரியல் லைஃப், உண்மையாகவே அந்த பஸ்காவை நாம் ருசிக்கிறோம், புசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலிபீடத்துக்கு நேரே நடத்துவாராக. இரண்டாவது தொட்டிக்கு நேராக நடத்துவாராக. மூன்றாவது அப்பம் என்ற வேத வசன வாசிப்பு யோசனைக்கு நேராக நடத்துவாராக. குத்து வழக்கு வெளிச்சம் தருவது போல் இந்த பூமியிலே இயேசுவுக்காக, இயேசுவின் நாம மகிமைக்காக, ஆவிக்குரிய ஆராதனைக்காக இந்த பூமியிலே வாழ்கிற மற்ற மக்களுக்கு மத்தியிலே வெளிச்சத்தை கொடுக்கிற குத்து விளக்குகளாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் திருச்சபையும் அங்கே ஒளி வீசி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். தூபபீடம் ஜெப வாழ்க்கை காண்பிக்கிறது. அடுத்த ஸ்டெப்பு ஜெபம். அடுத்ததான் உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியில் தாயா செக்குனாய் மகிமை வந்து இறங்குச்சே. ஓ மேலே ஒரு மகிமை வந்து இறங்கணும், நிரப்பணும். வாசஸ்தலத்தை நிரப்புது, உன்னை நிரப்பணும். தனிப்பட்ட ஓ குடும்பத்தை நிரப்பணும், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிரப்பணும். அந்த மகிமையினால் நிரப்பப்பட்டது வாசஸ்தலம். இந்த 7 பனிமுட்டுகளையும் கடந்து வரும்போது தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற செக்குனாய் மகிமையை தரிசிக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராய் பரமேறி போயிருக்கிறார். நான் வருவேன் என்று சொன்னார். அவர் வரும்பொழுது நாம் சபையாக பறந்து போய் சந்திக்க வேண்டும். அதுதான் நமக்கு செக்குனாய் மகிமை. சரீரமாகிய சபை பறக்க வேண்டும். மரித்திருந்தால் எலும்பி பறக்க வேண்டும். அப்பொழுது ஐயா நம்முடைய ஜோஷுவா ஐயா எலும்பி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எலும்பி வரும்போது நம்முடைய ஐயா ஜோசுவாவும் எலும்பி பறந்து வருவார். அப்பொழுது வானம் என்ற இடத்திலே நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம். இயேசுவையும் சந்திப்போம். நமக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் மரித்து கடந்து போயிருக்கிற பரிசுத்தவான்களையும் சந்திப்போம். நாமும் பரிசுத்தாவினாலே மறுரூபமாக்கப்பட்டு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த கூட்டத்தில் அங்க வகிக்கப் போகிறோம். இப்படியாக வழி நடத்துவதற்கு தான் பரிசுத்தாவியருடைய மேகம் நம்மை மூடி இருக்கிறது. மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிமை இப்பொழுது நம்மை நிரப்ப வேண்டும். நீ வாசஸ்தலமானா அந்த மகிமை நம்முடைய சபையை நிரப்ப வேண்டும். தனித்தனியாக நாம் எழுந்து நிற்கும் பொழுது அந்த மகிமை நிரப்ப வேண்டும். வாசஸ்தலத்தை மகிமை நிரப்பிற்று உன்னையும் என்னையும் நிரப்புமானால் நீயும் நானும் தான் வாசஸ்தலம். கர்த்தர் இந்த வாசஸ்தலத்திலே மகிமையின் ஒளியாய் பிரகாசிப்பிப்பார். நாம் மட்டும் இந்த உலகத்திலே சாட்சியாய் தீபமாய் ஒளியாய் பிரகாசிப்பித்து நாம் நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது நித்தியத்திலே அந்த எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அது வெளிப்படும் போது நாமும் ஒளிகளாக பறந்து செல்ல போகிறோம். அந்த நாளுக்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம். சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த பவுல் சொன்னாரே, நீங்கள் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆவியினாலே அது நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார். நாம் அந்நியர்கள் அல்ல. நாம் இந்த பூமியிலே தேவனுடைய பார்வையிலே பரதேசிகள் அல்ல. நாம் எல்லாரும் ஒரே வாசஸ்தலம், ஒரே வீடு, ஒரே ஆலயம், ஒரே நகரம், ஒரே மாளிகை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் பரதேசிகள் அல்ல என்பதை விளங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தை மேகம் மூடிற்று, மகிமை நிரப்பிற்று. இந்த மகிமை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்பும்படியாக சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். யாரும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. கர்த்தர் உங்களை தொடுவாராக. இந்த ராத்திரி வேளையிலே இதுவரை தொடப்படாதவர்கள், இதுவரை அபிஷேகம் பெறாதவர்கள், இதுவரை அபிஷேகத்தினாலே நிரப்பப்படாதவர்கள், அபிஷேகத்தை பெற்று மகிமையை பெற்று இழந்து போனவர்கள் இங்கே யாராகிலும் நின்று கொண்டிருந்தால் இப்பொழுது இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுவாராக. உன் மனக்கண்களை திறப்பாராக. உன்னை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்புவாராக. நாம் நிரம்பினவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் வாயை திறப்ப, கண்ணை மூடுவோம். ஆண்டவரே இயேசுநாதா, இந்த பூமியிலே வாசஸ்தலமாக எங்களை கூட்டி கட்டி எழுப்பி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, தனித்தனியே நான் வாசஸ்தலம், என் குடும்ப வாசஸ்தலம். நாங்கள் இங்கே எல்லாரும் கூடி வரும் பொழுது அந்நியரும் பரதேசம் இல்லப்பா, ஒரே வாசஸ்தலமாக எங்களை கூட்டி சேர்த்து மகிமையின் மேகமாய் மூடுகிறீரே, மகிமையால் நிரப்புகிறீரே. எங்களை நிரப்போ,
நிரப்போ நிரப்போ. ஆண்டவரே, தடையா இருக்கிற இந்த மனசாட்சியை ஒரு விசை கழுவு. உம்முடைய ரத்தம் கொண்டு கழுவு. நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளின் வல்லமையினால் எங்களை சுகமாக்கும். அந்த தழும்புகளின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. அவர் உயிர் திறந்து பரவேறி போய் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவின் மகிமை வந்து இறங்குவதாக. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதாக. பரிசுத்தாவியாருடைய மகிமை உங்களை மூடுவதாக. உங்களை மூடட்டும். உங்கள் பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். உங்கள் பாவங்களை நீக்குகிறார். உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். இந்த நேரம் அதுக்குரிய நேரம். ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொண்டு அநேகருடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். அநேகருடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அன்று சொல்றாரே, இந்த ராத்திரி வேளையிலும் அவருடைய சத்தம் உன் காதுகளில் ரீங்காரப்படுவதாக. வியாதிகளோடு நோய்களோடு நிற்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய தழும்புகளின் வல்லமையை இறங்க பண்ணி சுகப்படுத்துவாராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன வியாதிகள், என்னென்ன நோய்கள், மருந்துகளும் மாத்திரைகளும் ஊசிகளும் கைவிடப்பட்ட வியாதிகள் நோய்களாக இருந்தாலும் சரி, நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் உனக்காய் சிலுவையிலே தொங்கின பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த இரட்சகர் இயேசு தம்முடைய தழும்புகளின் வல்லமையை உன் சரீரத்தின் மேல் இறங்க பண்ணுவாராக. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கரம் உன்னை தொடரட்டும். கர்த்தர் உன் சரீரத்திற்கு வியாதிகளை நோய்களை மாற்றுவாராக. தேவ வல்லமை இறங்கட்டும். உச்சந்தரது உள்ளங்கால் வரைக்கும் அந்த தழும்புகளின் வல்லமை இறங்கி உன்னை உன் வியாதிகளை நோய்களை சுகமாக்கி அனுப்பட்டும். இடத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியை கர்த்தர் சிலருக்கு தருகிறார். உன் மனசாட்சியை கழுவி கொண்டிருக்கிறார் கர்த்தர். அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பிசாசானவன் எந்த காரியத்தை காண்பித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானோ அவன் ஏமாற்றத்திலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. அவருடைய வாசஸ்தலமாக உன்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய மேகம் உன்னை மூடி இருக்கு. உன் குடும்பத்தை மூடி இருக்கு. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மூடி இருக்கு. சோர்ந்து போகாத, படுத்துறாத, எழுந்திரு. எலியாவை போல ஓட ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருப்பார். பரலோக தெய்வீக சக்தி இறங்கிக் கொண்டே இருக்கும், நிரப்பிக் கொண்டே இருக்கும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை தொடுவார். நீ அவருடைய தொடுதலை உணர்வாய். பரலோகத்தின் வாசஸ்தலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மகிமை இறங்கிட்டு அந்த எழுத்தின்படி உள்ள அந்த கூடாரத்தின் மேலே இறங்கிட்டு நீ நானும் அவருடைய வாசஸ்தலம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஓ மேல என் மேல அந்த அபிஷேகம் இறங்கணும். அந்த மகிமை நிரப்பணும். யாரும் எம்டியா இருக்கக்கூடாதுப்பா. வெறும் கூடாரமா இருக்கக்கூடாது. அந்த பலிபீட தரிசனம் உன் கண்களை விட்டு விலகக்கூடாது. உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தவர், ரத்த சிந்தினவர், தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர், பிசாசோடு போராடி வெற்றி சிறந்தவர், மரித்தவர், அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரவேறி போய் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர் நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் இறங்கி வருகிறாரே, இறங்கி வருகிறாரே. மங்கி இருக்கிற திரியை அணைக்காத கர்த்தர், படுத்து கிடக்கிறவர்களை எழுப்பி ஓடு என்று சொல்லுகிற கர்த்தர், இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஓடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழைய பஞ்சாங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்று வாயத்திறந்து எல்லாரும் அறிக்கிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி வாயினால சொல்லுங்க. வாயத்திறந்து சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. இப்பொழுது நீர் அனுப்பின வார்த்தையின்படி எனக்காக கடவுது, என் குடும்பத்திற்கு ஆக கடவுது, என் சபைக்கு ஆக கடவுது, என் ஊழியத்திற்கு ஆக கடவுது என்று அறிக்கை செய். அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் தெய்வத்தினுடைய இரக்கத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்வான். இனி அல்ல, இனி வரப்போற காலம் அல்ல, இப்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உனக்குள்ளே நடப்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மனசாட்சியை தம்முடைய ரத்தத்தை கொண்டு கழுவி கொண்டிருக்கிறார். உங்களை பலிபீடங்களாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வாசஸ்தலத்தில் உள்ள பலிபீடமாக உலகத்தின் மக்களுக்கு தியாகிகளாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துவார்.